கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு விசேஷித்தமான நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறது அல்ல, வேதத்தின்படி நாட்களை விசேஷித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாளாக இருக்கிறபடியினால நாம் அதை குறித்து தியானிப்போம். கட்டாயம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அதனுடைய 12வது வசனம் வரை. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரைத்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின வாரம், இந்த நாளிலிருந்து இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரமாக இது என்ன செய்யப்படுகிறது? யூதர்களால் ஆசரிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின வாரம் அவர் என்ன செய்கிறார்? அவர் எருசலேமுக்கு கடந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு எங்கே வருகிறார்? உன்னிடத்தில் வருகிறார் என்று யாருக்கு சொல்ல சொன்னார்? சீயோன் குமாரத்திக்கு சொல்ல சொன்னார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பகுதி யாரால் சொல்லப்பட்டது? தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. நன்றாக கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் யூத ராஜாக்கள் எல்லாருமே அவர்கள் என்ன செய்வார்களே ஆனால் கழுதையின் மேலதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? பவனி வருவார்கள். நமக்கு தான் பார்வைக்கு கழுதை எப்படி இருக்குன்னா ஒரு அற்பமான மிருகமாக இருக்கிறது. சில கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கழுதையை கட்டி தொங்க விட்டுருப்பான். என்ன பார், யோகம் வரும்பா. அவனுக்கு கழுதையை பார்த்தா என்ன வருது? யோகம் வருது. நம்ம என்ன செய்கிறோம்? கழுதையை ஒரு அற்பமான மிருகமாக நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது யூத ராஜாக்கள் எல்லாருமே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கழுதையின் மேலதான் ஏறி வருவார்கள். நல்ல கவனிங்க. இந்த கழுதை ஒரு சாதாரண மிருகமாய் பார்க்கப்படலை. அப்ப இந்த புறஜாதிகளின் ராஜாக்கள் மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா குதிரையின் மேல அவங்க என்ன செய்வாங்க? பவனி வருவாங்க. இங்க வேதத்தில் வாசிக்கும் போது இயேசுவை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளுகிறதை நீங்க பார்க்க முடியும். 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இதே வார்த்தையை யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்யப்பட்டார்? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். இயேசுவை இப்ப என்ன செய்துட்டாங்க? கழுதையின் மேலே ஏற்றி இப்போ ஆண்டவரை யாராய் பார்க்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலினுடைய ராஜாவாய் பார்க்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் வஸ்திரங்களையும் என்ன செய்தார்கள்? வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் என்ன செய்கிறார்கள்? மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு இப்படி செய்வாங்க அப்படின்னா, சாதாரண மனிதனுக்காக அல்ல. வாசிங்க 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி என்ன செய்தார்கள்? யெகூவை ராஜாவாக்கினார்கள். இப்ப நல்ல கவனிங்க. என்ன செய்தாங்க? தங்கள் வஸ்திரத்தை கீழே விரிச்சு இப்ப யெகூவை என்ன செய்கிறார்கள்? ராஜாவாக்குகிறார்கள். அப்ப நல்ல கவனிக்கணும். ஏன் இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் வஸ்திரத்தை விரித்தார்கள் என்று சொன்னா, இப்ப என்ன செய்துட்டாங்க? இயேசுவை அவர்கள் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இயேசுவை என்ன செய்துட்டாங்க? ராஜாக்களாய் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த பகுதி, இந்த சம்பவம் நடக்கிற காரியத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த நாட்கள் பஸ்காவை ஆசரிக்கப்பட வேண்டிய நாட்களாய் இருந்தது. அந்த நாட்களில் சுமார் அவரை பின்தொடர்ந்த ஜனங்கள் 2.5 லட்சம் பேர் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? பின்தொடர்கிறார்கள். எருசலேமிலிருந்து வந்தவர்கள் மாத்திரம் 1 லட்சம் பேர் என்று கணக்கிடப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். சுமார் 3.5 லட்சம் பேர் இப்ப யாரை பின்தொடர்கிறார்கள் அப்படின்னா, இயேசுவை பின்தொடர்கிறார்கள். யோவான் 12:19 உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். அப்ப அந்த பகுதியில் நீங்க கவனிக்கலாம், ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, ஒரு திரள் கூட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை பின்தொடர்கிறதை நீங்க பார்க்கலாம். இப்போ அவங்க எல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை துதிக்கிறதை நீங்க பார்க்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். ஓசன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். ரைட். அந்த நாட்கள்ல ரோமர்கள் ஆட்சி செய்த காலம். இப்போ இந்த யூத ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்ப இயேசுவை என்ன செய்துட்டாங்க? ராஜாவாக இவங்க பார்த்துட்டாங்க. ஏன்? இவரோடு கூட இருந்தா, இவர் ராஜாவா இருந்தா நமக்கு நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நம்முடைய வியாதியெல்லாம் குணமாக்கிடுவாரு. ஏன்னா இயேசு கண் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க தான் இந்த 2.5 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க? இயேசுவுக்கு பின்தொடர்றாங்கல்ல.
இப்ப நல்ல கவனிங்க. இப்ப எருசலேமுக்கு வந்தவர்கள் கேள்விப்பட்டு வந்தவர்கள். இப்ப திரளான கூட்ட ஜனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும், அதுவும் இன்றைக்கே நீர் என்ன செய்திருவோம், நம்ம எல்லாரும் இந்த 3.5 லட்சம் ஜனமும் சேர்ந்து நம்ம என்ன செய்திடலாம், பிலாத்துடைய கோட்டையை பிடிச்சிடலாம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அப்ப இவர்கள் என்ன தீர்மானம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இயேசுவை என்ன செய்திடணும், எப்படி ஆகிலும் ராஜாவாய் மாற்றிவிட வேண்டும். இப்ப இயேசுடைய பவனி கடந்து செல்லுகிறது, ஒரு திரளான கூட்ட ஜனங்கள் கடந்து செல்லுகிறது. அங்க நிக்கிறவெல்லாம் சொல்றான், இதெல்லாம் வீணு, இதெல்லாம் ஏன் நீங்க செய்றீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், உலகமே அவருக்கு பின்னாடி போகுதுடா, வா நம்மளும் போய் என்ன செய்வோம், போய் பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க எல்லாம் ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க, ராஜாவா இவர் இன்னைக்கு வந்துருவார் பொழுக்க அப்படின்னு சொல்லி ஒரு திரள் கூட்ட ஜனம் கடந்து செல்லுகிறது. இப்போ எருசலேமுக்கு முன்பாக கடந்து வந்துட்டார். இவர் வந்த பாதையில் 2 வழிகள் இருக்கிறது. அங்க ரோடு 2ஆக பிரிகிறது. வலதுபுறம் போகிற வழி எங்க போகுது அப்படின்னா, பிலாத்துனுடைய கோட்டைக்கு போகுது. இடதுபுறம் இருக்கிற வழி எங்க போகுது அப்படின்னா, தேவ ஆலயத்திற்கு போகுது. இப்ப ஜனங்கள்லாம் ஒரே சத்தம். என்ன சத்தம்? ஓசன்னா, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றுகிற ராஜா உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும், உங்களால மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், நீதியை செய்ய முடியும்னு ஒரே சத்தம். இப்போ ரோட்ல வந்து கழுதை நிக்குது, திரளான கூட்ட ஜனம். இப்போ இயேசு போகும்போது முன்பாக ஒரு கூட்டம் போயிருக்கும்ல, இவர் நடுவில் போறாரு, பின்னாடி கொஞ்சம் கூட்டம் வருது. இவர் அந்த வழியில வந்து நிற்கும் போது முன்பாக போன கூட்டம் எங்க போயிருச்சு அப்படின்னா, இப்போ எங்க போறாங்க, பிலாத்துடைய கோட்டைக்கு போறாங்க. ஏன்? இவரை எப்படி ஆகிலும் என்ன செய்திடணும், ராஜாவா மாற்றிடணும். இன்னைக்கு அந்த கோட்டையை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் தீர்மானித்து கடந்து போகிறார்கள். இப்போ இயேசு அந்த இடத்துல வந்து அவர் நிற்கிறார். ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இவர் வலதுபுறமா போவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு வலதுபுறமா போகல, அவர் இடதுபுறமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக அவர் என்ன செய்தார் தெரியுமா, கடந்து போகிறார். ஒரே சத்தம். இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல? இவ்வளவு திரள் கூட்ட ஜனம் பின்தொடர்கிறது, இவருக்கு ராஜாவானா என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா, ஒரு திரள் கூட்ட ஜனம் வந்து, நீங்க தான் இந்த எலெக்ஷன்ல நிற்கணும், உங்களை இந்த ஏரியாவுக்கு நாங்கள் எம்எல்ஏயா நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு 10-50 பேர் காலையிலே நீங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? எனக்கு அப்பவே தெரியும், நான் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வேன், நான் எம்எல்ஏ ஆவன்னு அன்னைக்கே எங்க பாட்டி என்ன செய்தாங்க, ஜோசியம் பார்த்திருக்கிறாங்க. இதுக்காக நான் எத்தனை நாள் ஜெபம் பண்ண தெரியுமா? கிடைக்கிற வாய்ப்பை என்ன செய்திடக்கூடாது பாஸ்டர், விட்டுறக்கூடாது பாஸ்டர். உடனே என்ன செய்திருப்போம்? இயேசு அப்படி செய்யல. அவர் நினைச்சிருந்தா அவர் என்ன செய்திருக்கலாம், ராஜாவாய் அவர் என்ன செய்திருக்கலாம், அன்றைக்கு வந்திருக்கலாம். ஆனா அது தேவனுடைய திட்டம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி அப்படித்தானமா இருக்கு, தீர்க்க நாள்
எழுதிருக்கிறபடி எழுதிருக்கிறவைகள் என்ன செய்யணும்? நிறைவேறணும். Glory to God. அப்ப இவரால் எழுதப்பட்டது என்ன? அந்த பஸ்கா பண்டிகையில முதலாம் மாதத்தில் 15ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படணும் அப்படின்னா அடிக்கப்படணும். ஆனா வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி எந்த ஆட்டை நீங்க அடிக்க போகிறீங்களோ அதை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல தெரிந்தெடுக்கணும். தெரிந்தெடுத்து 14ஆம் தேதி என்ன செய்யணும் அப்படின்னா ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு காண்பிக்க வேண்டும். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது எப்படி பஸ்கா அடிக்கணும் அப்படின்னு. ரைட். இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் மறுநாளில் என்ன செய்யப்படணும் அப்படின்னா அடிக்கப்படணும். ஆட்டுக்குட்டியா என்ன செய்யணும்? அவர் அடிக்கப்படணும். அப்படின்னா அவர் இன்றைக்கே என்ன செய்யணும்? ஆசாரியனுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று தன்னை காண்பிக்க வேண்டும். ஏன் காணிக்கணும்? ஆசாரிய அந்த ஆடை என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது? எந்த பழுதும் இருக்கக்கூடாது. பழுது இருக்குமே ஆனால் அதை என்ன செய்ய முடியாது? அதை அடிக்க முடியாது. அப்போ ஆசாரியன் அதை பார்த்து இதில் எந்த பழுதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சர்டிபிகேட் பண்ணினாதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க முடியும். இப்ப நல்ல கவனிங்க. Glory to God. இப்போ ஆண்டவர் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு இப்போ அந்த அரண்மனைக்கு அந்த கோட்டைக்கு போயிருப்பார் அப்படின்னா அவர் யாராக மட்டும்தான் இருந்திருப்பார்? யூதருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு கடந்து வந்திருக்கும். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா புறஜாதிகளுக்கு இந்த ரட்சிப்பு கடந்து வர வேண்டும். Glory to God. நமக்காக பலியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படணும் அப்படின்னா ஆசாரியனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் இப்படி சொல்றேன், அன்னைக்கு அந்த 3.5 லட்சம் பேர் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர் அந்த பிலாத்துடைய கோட்டைக்கு போகல. புறஜாதியா இருக்கிற உங்களையும் என்னையும் நினைத்து அவர் எங்க போனார் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்திற்கு போனார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர் நமக்காக பழுதற்ற ஒரு பலியை அவர் என்ன செய்யணும்? அவர் கொடுக்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது அவர் சிலுவையில அவர் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார். ஒருவேளை கழுதைக்கு மேல ஏறினதுனால அவர் மேன்மைப்பட்டவர் அல்ல. காரணம் கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவரை கழுதைக்கு மேல உட்கார வைத்து அவரை எப்படியாக என்ன செய்தரணும்? ராஜாவாய் ஆக்கிவிட வேண்டும் என்பது அவரை பின்தொடர்ந்த ஜனத்தினுடைய நோக்கமாயிருந்தது. ஆனா இயேசுவோ என்ன செய்தார் தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப அவர் ராஜாவா இருக்கிறதுனால நமக்கு வெற்றி இல்லை. அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததுனால தான் நமக்கு வெற்றியே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் பொழுது கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நல்ல கவனிங்க. இப்போ சிலுவையில ஒரு சம்பவம் நடக்கிறது. நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா
கையெழுத்தையும் அவர் என்ன செய்கிறார்? குலைத்து போடுகிறார். புது மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே என்ன செய்தாராம்? ஒழித்து விட்டார். ராமேன் சொல்லுங்களேன். இப்போ நம்ம சிலுவையை குறித்து ஏன் இவ்வளவு வைராக்கியமாய் பேசுகிறோம் அப்படின்னா, அந்த சிலுவையில் எனக்கு உண்டான எல்லா ஒப்பந்தத்தையும், பிசாசினால் உண்டான எல்லாவற்றையும் சிலுவையில ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? அதில் எழுதப்பட்டிருக்கிறது, glory to God, நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் என்ன செய்தாராம்? ஆணி அடித்தார். ஆனா glory to God, புது மொழிபெயர்ப்புல சொல்லுது, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அப்படின்னா என்ன? நமக்கு எதிராக இருக்கிற, நமக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் என்ன செய்துட்டார் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் அவர் அழித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா சிலுவையில் ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வெற்றி எங்க தொடங்குது? கல்வாரி சிலுவையில் தொடங்குகிறது. அதனாலதான் வேதம் சொல்லும்போது யோவான் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் மகிமை அடைய வேண்டிய வேளை வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இதே வார்த்தையை நீங்க ஆண்டவர் ஊழியத்தினுடைய துவக்கத்தில் அவரும் அவருடைய தாயும் அவரோடு கூட இருந்தவர்கள் எங்க அழைக்கப்படுறாங்க? கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்படுகிறாங்கல்ல. அப்போ அழைக்கப்பட்ட போது அங்க என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் என்ன செய்யல, இன்னும் வரல, என்னுடைய வேலை இன்னும் என்ன செய்யல, வரல. நல்ல கவனிங்க. அப்போ அவருடைய வராததற்கு முன்பே அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரால் செய்ய முடியுமே. ஆனால் இப்போ வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வேலை வந்திருக்கிறது. என்னுடைய வேலை என்ன வந்திருக்கு அப்படின்னா, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். அதுதான் பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுதான் என்னை குறித்து உண்டான தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? நான் இப்பொழுது ஒப்பு கொடுக்க போகிறேன். அந்த வேலைக்குள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுநாதர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக அந்த 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தில் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் எல்லாமே நீங்க நல்லா யோசிக்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை ஆண்டவர் செய்தார். இவைகள் எல்லாம் எப்ப நடந்தது தெரியுமா? அவருடைய வேலை வருவதற்கு முன்பதாகவே இவை நடக்கும். அப்படின்னா இப்ப அவருடைய வேலை என்ன செய்திருச்சு? வந்துட்டு. அதற்கு பிற்பாடு அவர் நடக்கிற அற்புதங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயங்கள் எவ்வளவு வல்லமை நிறைந்ததா இருக்கும். அதனால தாங்க இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்ன செய்வான்? பெரிய காரியங்களை செய்வான். அதோட நிறுத்தினாரா? அதோட நிறுத்தினாரா? நான் செய்த கிரியைகளை காட்டிலும் என்ன செய்வானா? பெரிய கிரியைகளை செய்வான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்தது ஒரு பகுதி தான். ஆனா என்னை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில நடக்கிற அடையாளம், அற்புதம் என்பது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், சிலுவையில் நமக்கு கிடைத்ததான வெற்றி என்பது, glory to God, அது சாத்தானை நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய எதிரடையான எல்லா காரியத்தையும் என்ன செய்தது அப்படின்னா அழித்து போட்டது.
அவன் நம்ம மேல வைத்திருந்த திட்டம் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடி அவன் என்ன முடிவெடுத்திருந்தானோ அவனுடைய எல்லா முடிவுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு முடிவை அங்கே கட்டிவிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த குருத்தோலை என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னா வெற்றியின் அடையாளமாய் இருக்கிறது. அப்போ அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த இயேசுவை நாம் ராஜாவாக மாற்றி விட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்துரும் அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி வந்துரும், ஒரு பெரிய வெற்றி நாம் அடைந்து விடுவோம் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ நான் ஓசன்னா அப்படின்னு சொன்னேன். ஓசன்னா என்ன அர்த்தம்? எங்களை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மளை இனி ரட்சிக்க போகிறது அல்ல. நீங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்ப இனி உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவையில்லை. நீங்க இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னா glory to God. இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களும் பாசைக்காரரிலிருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை நாம் என்ன செய்யணுங்க? மகிமைப்படுத்த வேண்டும். சிலுவைக்கு பின் ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா நம்மை ரட்சித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாருங்க? நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் இந்த சிலுவையின் வெற்றியை என் வாழ்க்கையில அனுபவிக்கிறேனா? இதுதான் கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்காக யாவையும் சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரு? செய்து முடித்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த சிலுவையில் அடைந்த வெற்றியை நாம் அனுபவிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிலுவையின் மரணத்தின் மூலம் அவர் என்ன செய்தார்? சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் அவனால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையாய் செய்யப்படணும்னு எழுதப்பட்டிருந்த எல்லா கையெழுத்தையும் நமக்கு நடுவா இருந்து என்ன செய்துட்டாராம்? ஆண்டவர் அழித்துட்டார். அப்படின்னா ஏன் பாஸ்டர் இப்பவும் சாத்தா என்ன பின்தொடருதான்? கேள்வி வருதா வரலையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏன் ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறாரு? அப்ப இப்பவும் சாத்தா என்ன தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறான். எதுக்கெடுத்தாலும் அவன் தானே முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம பார்வைக்கு முன்பாக அரண்டவன் கண்ணுக்கு அதே போல பார்க்கிறதெல்லாம் இப்ப யாரா மாறிடுச்சு அப்படின்னா பேயா மாறிடுச்சு. எங்க வீட்டுல பிரதர் அவர்தான் பிரதர், இந்த பையன் இருக்கிறான அவன்தான், எனக்கு பிசாசே அவன்தான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்னவா மாறிடுது? என்ன சத்தம் வர மாட்டேங்குது, இனி வராது. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிங்க. இயேசு சாத்தானுடைய தலையை என்ன செய்துட்டார் அப்படின்னா சிலுவையில என்ன செய்துட்டார்? நசுக்கிட்டார். ஏன் நசுக்கினாரு?
வாசிங்க 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவான். நீ அவர் நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் தலையை நான் என்ன செய்வேன்? நான் நசுக்குவேன். எங்க? கல்வாரி சிலுவையில சாத்தானுடைய தலை என்ன செய்யப்பட்டிருந்த அப்படின்னா நசுக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார்? இந்த முழு உலகமும் மனித உலகமும் இந்த சாத்தானால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தேவனுடைய திட்டத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்துருச்சு. அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய திட்டத்தையே இவன் என்ன செய்துட்டான்? நிறைவேற்றக்கூடாதபடி இவன் உடைச்சிட்டான். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனை அழிச்சாதான் இந்த மனித குலம் என்ன செய்யும்? உருப்படும். இவன் தானே இவனை உருப்படக்கூடாதபடிக்கு, தேவ திட்டத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு இவன் என்ன செய்கிறான்? இவனுக்கு விரோதமாய் ஆயுதங்களை எடுக்கிறான்ல. நல்ல கவனிங்க, அந்த முதல் மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இந்த சாத்தான் அந்த மனுஷனை வஞ்சிக்கும்படி எடுக்கிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பம். இப்போ சர்ப்பம் பேசுது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணுங்க. இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் உண்டான எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. மனிதனும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தம்முடைய சாயலில் மனுஷனை உண்டாக்குவோன்னு என்ன செய்த வார்த்தையை சொல்லி தானே மனுஷன் என்ன செய்தாரு? படைச்சார். அப்போ நல்ல கவனிங்க. அப்போ உலகம், உலகத்தில் உண்டானவைகள், மனிதன் உட்பட தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டவைகள். இப்ப நல்ல கவனிக்கணும். உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா வார்த்தையினால கொடுக்கிறார். இந்த முழு தோட்டத்தையும் இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை அவர் என்ன செய்தார் அப்படின்னா வார்த்தையில கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் நீ என்ன செய்து கொள்? ஆண்டு கொள் என்று எதை கொடுத்தார்? வார்த்தையை கொடுத்தார். இப்போ பிசாசு பார்க்கிறான், இவனை வஞ்சிக்கணும் அப்படின்னா எப்படி வஞ்சிக்கிறது, இவனை எப்படி தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுன்னு பார்க்கிறான். எப்படி பிரிக்கிறது? இவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? வார்த்தையினால உண்டாக்கப்பட்டான். இப்போ அந்த தோட்டத்திற்குள்ள சர்ப்பம் மெதுவா வருது. இப்போ மெதுவா வந்து என்ன கொடுக்குது? பேச்சு கொடுக்குது. இப்போ 2 பேரும் நல்லா பழகிட்டாங்க. 2 பேரும் என்ன செய்துட்டாங்க? நல்லா பழகிட்டாங்க. பழகின உடனே இந்த அம்மா ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லுச்சு. ரொம்ப பழகுனுங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரா 4 வார்த்தை சேர்த்து சொல்லுவோம் இல்லை? ஏன்னா நம்ம ரொம்ப பழகிட்டோம் பாருங்க. இப்போ ரொம்ப பழக்கத்தில் வந்ததுனால ஆண்டவர் சொல்லாத வார்த்தையும் இந்த அம்மா சொல்லிருச்சு. பிசாசு எல்லாவற்றையும் கேட்டுட்டு இப்போ சொல்றான், பத்தியா உன் மேல அவருக்கு எவ்வளவு பொறாமை, நீ அவரை போல நீ என்ன செய்திருவ? நீ மாறிடுவ. நீ மாறிவிடக் கூடாது என்பது அவருக்கு உன் மேல பொறாமை இருக்கிறதுனால தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. யாரை போல மாறிடுவ? நீ அவரை போல மாறிடுவ. அப்படியா இந்த ஆண்டவர் என்ன குறித்து நினைச்சாரு? உடனே தேவர்களை போல மாறிவிடணும் அப்படின்னு எண்ணம் உள்ள வந்ததுனால அந்த கனியை புசித்தார்கள். வேதம் சொல்லுது, அந்த கனியை புசிக்கிற நாளில்
2வது அதிகாரம் 17வது வசனத்துல, நீ அந்த கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படின்னா இந்த இடத்துல எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு நல்ல கவனிங்க, மரணம் என்பது அல்ல. நீ என்ன செய்திருவ, அங்கே ஒரு செப்பரேஷன், அங்கே ஒரு பிரிந்து போகிற நிலை உண்டாகும். இப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை பிசாசு என்ன செய்தான் தெரியுமா, உண்டாக்குகிறான். தேவனுடைய திட்டம் இவங்க வாழ்க்கையில என்ன செய்திடக்கூடாது, நிறைவேறிவிடக்கூடாது. தேவனுடைய திட்டத்திற்கு இவங்க வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இவங்க வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது என்பதுதான் பிசாசினுடைய திட்டம். நல்ல கவனிங்க, வார்த்தையினாலேயே அவர்களை பேசி பேசி சாப்பிட வச்சிட்டான். இப்ப நடந்தது என்ன? Glory to God. சர்ப்பம் பேசிச்சு. தேங்க்யூ லார்ட். அப்போ ஆண்டவர் இதே எழுதப்பட்ட வார்த்தையினால தான் சிலுவையில் ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஏன்? அந்த சர்வத்தினுடைய தலையில தான் என்ன இருக்கும் தெரியுமா, விஷம் இருக்கும். அது பேசுகிற வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தது அப்படின்னா, விஷம் நிறைந்த வார்த்தையா இருந்தது. நான் இப்படி சொல்றேன், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நீ தேவனுடைய கோலையும் உன் கையில பிடித்து கொண்டு போ என்று சொல்றான். நல்ல கவனிங்களேன். இப்போ அந்த தேவனுடைய கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவனுடைய கோல் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்ட கோல். Glory to God. இப்போ இந்த கோல் இது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்களா, ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் என்ன செய்தாராம், அடித்து இருக்காமா. அப்போ வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை என்ன செய்வார், சங்கரிப்பார். அப்போ வார்த்தை சொல்லுகிறது வார்த்தையின் கோல். என்ன கோல்? வார்த்தையின் கோல். அந்த நாட்களில் ராஜாக்கள் சில காரியங்களை என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க வைத்திருக்கிற அந்த கோலில் என்ன செய்து வைப்பாங்க, எழுதி வைப்பது வழக்கம். அப்போ நல்ல கவனிங்க, இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் நல்ல கவனிங்களேன். இப்போ பார்வோனுக்கு முன்பாக மோசையும் ஆரோனும் போய் நிற்கிறாங்க. இப்போ அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய கோலை போடுகிறான், பாம்பாய் மாறுகிறது. அங்கே இருக்கிற மந்திரவாதிகளும் தன்னுடைய கோலை போடுகிறார்கள், அதுவும் என்ன செய்தது, சர்ப்பமாய் மாறிச்சு இல்லை. ஆனால் இவனுடைய கோல் என்ன செய்தது அப்படின்னா, இந்த அவனுக்குள் முன்னாக இருந்த மந்திரவாதிகளுடைய எல்லா சர்ப்பங்களையும் இது என்ன செய்துட்டு விழுங்கிற்று. இப்போ நல்ல கவனிங்க, இவன் மறுபடியும் அதனுடைய வாலை பிடிக்கிறான், மறுபடியும் அதை என்னவா மாறிடுச்சு அப்படின்னா கோலாய் மாறிடுச்சு. இந்த கோல் நல்ல கவனிக்கணும், மற்ற எல்லா மந்திரவாதிகளுடைய விஷத்தையும் இது என்ன செய்துட்டு விழுங்கிற்று. அந்த மந்திரவாதிகளுடைய எல்லா வல்லமைகளும் மறுபடியும் செயல்படக்கூடாதபடிக்கு இந்த வார்த்தை என்னும் கோல் என்ன செய்துட்டு அப்படின்னா விழுங்கிற்று. இதுதாங்க சிலுவையில் நடந்துச்சு. ஆண்டவர் வெண்கல சர்ப்பமாய் மாறினார்னு எழுதப்பட்டிருக்குல்ல. அவங்கெல்லாம் சர்ப்பம் கடிக்குது, உடனே என்ன செய்யறாங்க, ஒரு வெண்கல சர்ப்பத்தை அவர் உண்டாக்கி என்ன செய்யப்பட்டார்கள், அவர்கள் உயர்த்தின போது இந்த பாம்பினால் கடிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள், பிழைப்பார்கள். இப்ப அதை நோக்கி பார்த்த அத்தனை பேரும் என்ன செய்தான், பிழைத்தான். பிழைச்சானா?
பிழைச்சானா இல்லையாங்க? அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய எல்லாருடைய பாவத்திற்காக, நம்முடைய எல்லாருடைய சாபத்திற்காக, நம்முடைய எல்லாருடைய வியாதியையும் இந்த பிசாசானவன் அவர் மேல சுமத்தினான். எந்த அளவுக்கு அவரை சுமத்த முடியுமோ, அவரை நொறுக்க முடியுமோ, அவரை பாரப்படுத்த முடியுமோ, எந்தெந்த வழியிலெல்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியுமோ, எல்லா குற்றங்களையும் அவன் மேல் சாட்டினான். ஆனா அவனால சிலுவைக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய, ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில கடன் என்கிற பிரச்சனை நம்ம என்ன செய்யறோம்? தேவனை விட்டு பிரிச்சிரும். சில வியாதிகள் நம்மை தேவனிடத்திலிருந்து என்ன செய்யறோம்? பிரிச்சிரும். சில வியாகுலங்கள் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிரும். சில கஷ்டங்கள், சில தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிச்சிரும் இல்ல? அப்போ நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற எல்லா வகையையும் அவ என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவர் மேல அவ சுமத்தினான். வாசிங்க, என்னாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனம். என்னாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனம். Glory to God. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நல்ல கவனிங்க, ஒருவனை சர்ப்பம் கடித்த பொழுது அவன் என்ன செய்யணும்? உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். நான் சொல்றேன், Glory to God. ஒருவன் பிசாசினால் பிடிபடும் பொழுது எனக்கு பிழைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறவன் தன் வாழ்க்கையை பிழைப்பை உண்டாக்குகிறவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பிழைப்பான். வார்த்தை சொல்லுதுங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா? மனுஷன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவனும், கல்வாரியை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவனும் எதை அடைந்திருக்கிறான் அப்படின்னா வெற்றியை அடைந்திருக்கிறான். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை தான் வைத்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவன் மேல சாத்தான் செயல்பட முடியுமா? இதுதான் கேள்வி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன ஆண்டவர் எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் என்ன செய்துட்டாரு? சொல்லுங்க, அழிச்சிட்டார் இல்ல? அழிச்சு என்னங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவர் அழிச்ச மாதிரியே தெரியலையே. அழிச்சிட்டாரா இல்லையா? அவன் கதை அங்கே என்ன செய்திருச்சு? சிலுவையில முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதிரடையா உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ, உங்க எதிர்காலத்துல உங்க ஜோசியக்காரன் எதெல்லாம் நடக்குன்னு சொன்னானோ அவை எல்லாவற்றையும் சிலுவையில என்ன செய்துட்டார்? ஆண்டவர் முடிச்சிட்டார். அப்ப ஏன் இப்ப நடக்குது? வேற மாதிரி நடக்குது. ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே நடக்குது. ஏன் நடக்குது? எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்துட்டாருங்க? சிலுவையில நீங்க எதுக்கெடுத்தாலும் பிசாசுன்னு சொல்றீங்க பாரு, அந்த பிசாசு எல்லா பிசாசையும் ஆண்டவர் அழிச்சிட்டாரு. கல்வாரி சிலுவையில அழிச்சிட்டார். நீங்க அழிக்கலன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் இயேசு உங்களுக்காக சிலுவையில் அரைக்க முடியாது. ரைட்?
அப்ப இன்னைக்கு ஏன் உபத்திரவம்? ஏன் இந்த பாடுகள்? வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என் துக்கங்களை சுமந்திருக்கிறார், என் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் வியாதியா இருக்கிறேன்னு, இன்னைக்கு நான் துக்கமா இருக்கிறேன்னு, இன்னைக்கு நான் பாடுபடுகிறேன்னு, அப்ப இது பொய்யா? ஏன் கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரலையா? அப்ப ஏசாயா 53வது அதிகாரம் பொய்யா? தீர்க்கதரிசி சொன்னது பொய்யாய் விட்டதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் அப்படின்னா, இருக்கா இப்ப சொல்றேன் பாருங்களேன், நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்றேன். பிசாசு அவனுடைய திட்டம் எல்லாம் கர்த்தர் அழிச்சிட்டார். இப்ப அவங்கிட்ட உங்களை குறித்து எந்த திட்டமும் இல்லை. இப்ப அவன் என்ன செய்கிறான்? நீங்க சொல்லுகிற வார்த்தை தான் அவனுக்கு திட்டமே. அப்ப பிளான் போட்டு கொடுக்கிறது யாரு? நீங்க தான். நீங்க சொல்ற மாதிரி சிலர் இதை வேற நம்மளால சொல்றான், நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாஸ்டர். பின்ன எப்படி நடக்கும்? நீ சொன்ன வார்த்தையை தான் அவன் என்ன செய்யறான்? அவன் எடுத்து என்ன செய்கிறான்? அவனுக்கு சொந்த வார்த்தை எதுவும் இல்லை, அதெல்லாம் செத்து போயிடுச்சு. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாரு? அழிச்சிட்டார். எந்த வார்த்தையுமே இல்லை. இப்போ அவனுக்கு யாரு வார்த்தையை கொடுக்குது அப்படின்னா, நான் தான் வார்த்தையை கொடுக்கிறேன். அதனாலதான் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம். நாவை அடக்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஒரு மனுஷனாலும் கூடாது. வசனம் என்ன சொல்லுது? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், அது என்னதான்? அடங்காத பொல்லாங்குள்ளதும், பொல்லாங்கு உள்ளதும், சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்ன நிறைந்ததுமா இருக்குதுமா? விஷம் நிறைந்ததுமாய். கொஞ்சம் இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். ரைட்? ஆனால் நாவானது அடங்காததும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாவானது அடங்காததும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாயிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, நாவை அடக்க யாராலும் முடிவது இல்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது என்னதான்? கொடியது. அது சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்ததாம். எது? அது எங்க இருக்கு? என்னுடைய நாக்கு அது என்ன நிறைந்ததுன்னு வசனம் சொல்லுது? மரணத்திற்கு ஏதுவான விஷம் நிறைந்திருது. அப்ப இந்த வார்த்தையினால நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் எதை நிறைவேற்றாது? தேவனுடைய நீதி. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய நீதியை. அப்ப இந்த கோபம் எங்க இருந்து வருது? நம்முடைய நாவிலிருந்து வருது. நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன் பாருங்க, நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறுத்தி வாசிக்கிறேன். ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. ஹலோ, கோபம்
உங்களை எங்க நடத்தாது? எந்த நல்வழி நடத்தாது? தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. நீங்க படுகிற கோபம் தேவ திட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்ன கொண்டு போவாது? நடத்தாது. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லுது, மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற்ற தடையாயிருக்கிறதா. உங்க கோபம் தேவன் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு இருக்கிற காரியங்கள் செயல்படாதபடிக்கு தடையாய் இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த போராட்டத்திற்கு, இந்த பிரச்சனைக்கு சத்துரு என்ன அந்த பாடுபடுத்துறான் பாஸ்டர்னு சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா நீங்க தான். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையையும் தடை செய்கிறது. அவன் வேலை செய்வதற்கு ஐடியாவையும் கொடுக்குது. அவன் சொல்றான், சபாஸ், எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்த பாரு. இல்ல, அவங்கள அப்ரிஷியேட் பண்றான். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யறான்? அவனுக்கு எப்படி ஆகிலும் இவர் என்ன செய்யணும். அதனாலதான் நான் இயேசுநாதரே கடைசி சொல்லி முடிச்சது என்ன, நேரம் போகுது. ஏசாயா 53 அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஏசாயா 53:7. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. என்ன திறக்கல? வாயை அவர் திறக்கவில்லை. வசனம் சொல்லுது, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவரை எவ்வளவு நொறுக்க முடியுமோ நொறுக்குனாங்க. என்னெல்லாம் உபத்திரவத்தை கொடுக்க முடியுமோ பிசாசு அவருக்கு என்ன செய்தான்? உபத்திரவத்தை கொடுத்தான்ல. இதோடு கூட என்ன செய்திடணும்? சிலுவையில இவரை முடிச்சிடணும்னு நினைச்சானா இல்லையா? ஆனா அவர் என்ன, அந்த வேதனையில இவர் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு அவன் நினைச்சான். இப்ப நம்ம வார்த்தையெல்லாம் எப்போ வரும்? வேதனை வரும்போது தான் நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? வேதனையே வரும். இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? என்னை தேடி தேடி ஏன் இந்த பிரச்சனை வருது? நான் எங்க போனாலும் என்னை தொடர்ந்து வருகிறது. இதெல்லாம் எப்போ வரும்? வேதனைப்படும் போது, நெருக்கப்படும் போது, பலகீனப்படும் போது நம்மளை அறியாமலே சில வார்த்தைகளை வரும். இல்ல, பிசாசு எதிர்பார்க்கிறான், இவர் எதையாவது என்ன செய்வாரு? சொல்லுவாரு. ஆனா வசனம் சொல்லுது, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும். கல்வாரியில இருந்து ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, தன்னுடைய மனதுருக்கத்தை, தன்னுடைய நேசத்தை, தாம் ஜனங்கள் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். கூட இருந்தவெல்லாம் பேசினான், துப்புனான், முகத்தை மறைக்கல, வஸ்திரத்தை கிழித்தார்கள், பங்கிட்டு கொண்டார்கள், ஈட்டியினால குத்துனா, தாகன்னு சொன்ன பொழுது கசப்பு கடுந்த காடியை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து இவர்களை மன்னியும். பிசாசு நினைத்தான் இவர் ஏதாவது சொல்லுவார்னு. அவர் வாயே திறக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வாயே திறக்காம இருந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற 150% இருக்கிற பிரச்சனை மாறும். 100% கூட சொல்லலை, 150%. 100% இப்ப நடக்குது, 50% நடக்க போகிறது. இதுக்கெல்லாம் முடிவு எப்போ? வாயே திறக்காம நீ இருந்துச்சு அப்படின்னா
கல்வாரியின் வெற்றியை பார்த்துடலாம். அப்போ ஏன் வெற்றி அடையாம இருக்கிறோம்? ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னா வேற யாரும் காரணம் அல்ல. நீங்க சொல்லுகிற நபர் காரணம் அல்ல, நீங்க பார்க்கிற நபர் காரணம் அல்ல, காரணம் நீங்க தான். சரி பாஸ்டர், இனி நான் என் வாயவே நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லது. ஆனா இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கெல்லாம் யாரு பொறுப்பெடுக்கிறதா? இன்னையிலிருந்து பேச மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் வண்டி வண்டியா பேசி வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன முடிவு? அதுக்கு முடிவு தெரிஞ்சாதானே இன்னைக்கு நீங்க பேசண்டா. ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, நம்ம பேசுறது தாண்டா பிரச்சனை. வீட்டில் நம்ம என்ன செய்திருவோம்? பேசாமலே இருந்துருவோம். ஒரு அம்மா சொல்லுது, நான் பேசாம தான் பாஸ்டர் இருக்கிறேன், ஆனாலும் கூப்பிட்டு நான் இவ்வளவுக்குள்ள பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம போறிய. இது என்ன காரணம் அப்படின்னா, இது ஏற்கனவே நீ பேசி வச்சிருக்கிறது இப்போ வெளிப்படுது. எப்பவுமே பேசாம இருந்துட்டா என்ன இல்லைங்க, பிரச்சனை இல்லை. அப்ப பேசி வச்சதுக்கு என்ன முடிவு, அதை மட்டும் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 20வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. அப்போ இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? எது மேற்கொண்டது? கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பேசி வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளணும்னா உன்னுடைய வாயை திறந்து, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், உட்கார்ந்து நிதானமா நீங்க என்ன பேசுனதுன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரியும். சத்தியமா நீங்க மறக்கக்கூடிய ஆளே கிடையாது. நான் மறந்துட்டேன்னு நீங்க சொல்லலாம், நான் நம்பவே மாட்டேன். 10 வருஷம் ஆச்சாலும் அன்னைக்கு சொல்லுவீங்க, அன்னைக்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன இப்படி சொன்ன. உங்க சதையோடு ஒட்டி இருக்கும். அதனால இன்னைக்கு பொறுமையா உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பேசின வார்த்தை என்ன, நான் பேசின வார்த்தையினால காயம் அடைந்திருக்கிறாங்களா, நான் யாரையாவது நான் காயப்படுத்திருக்கிறேனா, இந்த நிலை மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வசனத்தை தேடு. வசனத்தை உங்க வாயினால நீ அறிக்கை இடும் பொழுது என்ன உண்டாகும் தெரியுமா? அவைகளை மேற்கொள்ள முடியும். வார்த்தையினால எல்லாவற்றையும் மேற்கொண்ட ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையிலையும் சோதனை வந்துச்சுங்க, அவருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துச்சுங்க. ஆண்டவர் எந்த ஆயுதத்தையும் எடுக்கல, வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றது என்னன்னா, உங்க வாயின் வார்த்தையை பேசாம வேதத்தின் வார்த்தையை எடுத்து நீ பேச ஆரம்பிக்கும் போது சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? இந்த அக்காட்ட நிற்க முடியாது, இந்த பிரதருக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், அவங்களுடைய வாயில வார்த்தை என்னும் பட்டயம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் பட்டயத்தை நீ எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் உங்களுக்கு முன்பாக, ஓ தேங்க்யூ லார்ட், உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாயில வார்த்தை இருக்குமே, ஆனா எந்த ஆயுதமும் உங்களை என்ன செய்யாது? வாய்க்காது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். பிரதர், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் அடைகிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன்,
கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். பிரதர், இன்னைக்கு ஏன் தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்குது தெரியுமா? ஏன் தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது தெரியுமா? உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற கோபம், உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவ சித்தத்தின்படி உங்களை நடக்க விடாம தேவன் செய்ய வேண்டிய நன்மையை அது தடை பண்ணுகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற? என் வாயின் வார்த்தையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வாயின் வார்த்தைக்கு கவனமா இருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவனும் தப்ப முடியாது. வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் சிஸ்டர். நீ பேசுகிற வார்த்தை, பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் சொல்லுவோம், என்னதான் இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. நீ யோசிக்காம பேசின வார்த்தை, நீ யோசிக்காம பேசின வார்த்தை உன் குடும்பத்தினுடைய விடுதலையை, உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை, கல்வாரியில் பெற்றுக்கொண்ட விடுதலையை, கல்வாரியில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிறைவேறக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறேன்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நான் உங்களுக்காக இப்ப ஜெபிக்க போகிறேன். தேவனுக்கு முன்பாக, கல்வாரிக்கு முன்பாக நீங்க ஒப்பு கொடுக்கிற நபர்களாய் இருப்பீர்கள்னு சொன்னா, பிரதர் சிஸ்டர், கட்டாயம் தேவ சித்தம் வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. தடையை உண்டாக்குகிறது கர்த்தர் அல்ல, தடையை உண்டாக்குகிறது சாத்தான் அல்ல, தடைகளை உண்டாக்குகிறது நீங்க தான். உங்க வாயின் வார்த்தை தான் அவைகளை தடை பண்ணி போடுகிறது. இன்றைக்கு நீங்க உங்க வாயினால ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேளுங்க. தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னை ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் கல்வாரி சிலுவையில் எனக்காக ஆண்டவரே நீர் காயப்பட்டிருக்கிறீர். கல்வாரி சிலுவையில் என் தரித்திரத்தை எடுத்து உங்களுடைய ஐஸ்வரியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய கடன்களை ஆண்டவரே நீர் மன்னியும். வாயை திறந்து சொல்லியா, கர்த்தர் இன்னைக்கு மன்னிக்க கூடியவன், கர்த்தர் இன்னைக்கு மன்னிக்க கூடியவன். அவர் உனக்கு இரக்கம் செய்வாராக, அவர் உனக்கு இரக்கம் செய்வாராக. சபையே, அவர் உனக்கு இரக்கம் செய்வாராக. உன் போராட்டம் முடியுது, உன் நிந்தை முடியுது, உன் அவமானம் இன்றைக்கு முடிகிறது. உன்னை சந்திப்பதற்கு உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் சாதாரணவராய் வரல, அவர் தரித்திரனா வரல, அவர் தரித்திரனா வரல, ராஜாவா வராரு. நீ எப்படி ஏற்றுக்கொள்ள போகிற? இயேசுவை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள போகிற? ராஜா உன் வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார். ராஜா உனக்குள்ள வர விரும்புகிறார். ராஜா உன்னுடைய தேவனாய் வர விரும்புகிறார். அவரை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? அவரை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? அவரை நீ ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? அந்த கழுதை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருந்தது. சபையே, இந்த இயேசுவை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வனா கட்டாயம் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். கட்டாயம் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். கட்டாயம் அந்த சிலுவையின் வெற்றியை உன்னால பார்க்க முடியும். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேயா, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பத்திரங்களையும் நீர் அழுத்து விட்டீர். எதிர்மறையாக இருந்த எல்லாவற்றையும் நீர் அழுத்திட்டீங்கப்பா. ஆனால் இன்றைக்கும் எதிர்மறையாய் சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தையை
மன்னிங்கப்பா. தேவ வார்த்தையை நான் பேச கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரை நான் பேசுகிற மகனாக மகளாக ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தை போல எழும்பட்டோம். எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை அழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே, ஆமென்.